ஹே காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, நாங்கள் எல்லாரும் கிளம்பி எங்களோட உஷவலிமா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது எங்கள் பெரியமா வீட்டுக்கு போகிறோம். அங்கே போனோன்னே வெல்கம் ட்ரிங்காக ஃபேண்டா கொடுத்தாங்க. அதையே குடிச்சு முடிச்சுட்டு வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஏன் அதை இங்கே வந்து செய்கிறோம்னா, எங்கள் வீட்டிலே செஞ்சு செஞ்சு போர் அடிச்சு போச்சு. பிரியாணிக்கு வெங்காயம் வெட்டினது ஒருத்தி, ஆனால் நாங்கள் 2 பேரும் மாறி மாறி கண்ணீர் விட்டுட்டு இருந்தோம். சரி, வெங்காயம் வெட்டுறவளை குஷிப்படுத்தலாம்னு சொல்லி ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் கொண்டு வந்து கொடுத்தா அதை மதிக்கவே இல்லை. சரி வாங்க இப்போ பிரியாணி செய்யலாம். இந்த பிரியாணி யார் செஞ்சாங்கன்னு தடையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் அந்த பிரியாணி நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அந்த கிரெடிட்ஸ் எல்லாருக்குமே போய் சேரும். இன்னைக்கு நாங்கள் ஓஜி பிரியாணி செய்யலாம் தான் ட்ரை பண்ணோம். ஆனால் நாங்கள் இன்னைக்கு செஞ்சது டிபி பிரியாணியாக மாறிடுச்சு. அப்படின்னா என்னன்னா டூப்ளிகேட் பிரியாணி. நாங்க ஏன் இது இப்படி சொல்றோம்னா, நாங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டினதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க எங்ககிட்ட ரெடிமேட் பேஸ்ட் இருக்கு, அதை போட்டு செஞ்சிருங்கன்னு. சரி எல்லாத்தையும் போட்டு செய்வோம், வர மாதிரி வரட்டும்னு சொல்லி குக்கர் நிறைஞ்சு வழிகிற அளவுக்கு செஞ்சு நாங்க மூடி வச்சிட்டோம். அப்புறம் இந்த பிரியாணி செஞ்சதுக்கு எங்களை நாங்களே பெருமையா நினைச்சிட்டு அடுத்து நாங்க சிக்கன் கிரேவி செய்ய போயிட்டோம். கிரேவி பண்ணவே பிரியாணிலயும் விசில் வந்துருச்சு, கிரேவியும் பக்காவா வந்துருந்துச்சு. அப்புறம் பிரியாணி வேற பாத்திரத்துல மாத்திட்டு நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க சாப்பிட ரெடி ஆயிட்டோம். எல்லாத்தையும் லைனா அடிக்கிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து பிரியாணி தட்டுல போட்டு சாப்பிட்டு பார்த்தா இங்கதான் ஒரு ட்விஸ்டே. பிரியாணி நல்லா இருக்கு, எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குங்கிறாங்க. எல்லாரும் என்னடா ஆக்ட் பண்றாங்களான்னு சொல்லி நாங்களும் சாப்பிட்டு பார்த்தா உண்மையாலுமே டேஸ்டா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, நல்லா ஃபுல் கட்டிட்டு ஒரு படம் பார்க்கலான்னு லைட்டா படுத்தோம். பார்த்தா ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். சன்செட் பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா நாங்க தூங்கின தூக்கத்துக்கு சன்னே செட் ஆகி போச்சு. சரி என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம அந்த வியூ பாயிண்ட் பார்த்தே தீர்றோம்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டோம். நல்ல வேலை சன்செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்க வீட்லயே உட்காரல. நாங்க போன டைமுக்கும் அந்த வியூ பாயிண்ட் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த குட்டி பையனை கொஞ்சிட்டு நாங்க அங்க வந்து கிளம்பிட்டோம். டாடா பை பை, see you next vlog.